குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி பரணி நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு 3 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடந்தால் அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடந்தாலும் சரி, ஏன்னா இந்த இளம் வயது காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரகங்கள் நிறைய அவயோக தசைகள் அது பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அதிகப்படியாக கெடுபலன்களை செய்யக்கூடிய தசையாக இருந்தால் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏன்னா 7.5 சனி ஒன்று, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறது. 3ஆம் இடத்துல டோட்டலாகவே இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிக்கிற காலகட்டங்களில் அவயோக தசைகள் நடந்தால் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஒரு சில பேர் தடைகளை நிறைய பார்த்துருப்பாங்க. படிப்பு ரீதியாக எதை எடுத்தாலும் அது படிக்க பிடிக்கல, இல்லை அந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை வருது, அந்த காலேஜுக்கு போனாலும் பிரச்சனை வருது, இல்லை காலேஜ் மாற்றுறது, இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா. இப்போ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு படிப்புக்காக, குடும்ப தேவைக்காக, படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சந்திர தசையில் படிப்பெல்லாம் முடித்து வேலை வாய்ப்பு தேடுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுது. ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இந்த 2 இடங்கள் இருக்கு இல்லையா. 7ஆம் இடமும் 11ஆம் இடத்துலையும் ராகு இருக்குது. ராகு சம்மந்தப்படுது. வேலை வாய்ப்பு ரீதியாக அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணிங்களா, அந்த படிப்பை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் ராகு சம்மந்தப்படுதுன்னாவே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது மாதிரி தான். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் 23, 24, 25 இந்த 3 வயசில் திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த 25, 26க்குள்ளே திருமணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தாலோ இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இந்த இடங்களில் திருமணம் தடைப்படும். ஆனால் இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் 7ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அதாவது அந்த இடத்த தூண்டும். அப்போ திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சினால் உங்களுக்கு திருமண ஏற்றங்கள் உண்டு. திருமண ரீதியாக உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இப்போ வெற்றி வாய்ப்புகள், திருமணம் கூடி வந்துடும். 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் நடக்கலை, இப்போ செவ்வாதசையில் திருமணம் நடக்காமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க திருமணத்துக்காக. திருமணத்தை இது வரைக்கும் கொடுக்கலன்னா இப்போ கொடுத்துரும். திருமண ரீதியாக ஏற்றம். வேலை வாய்ப்பில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறது, இல்லை சம்பள உயர்வு எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அது ஒரு மறைவு ஸ்தானம் தான்.
நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, ராகுடைய நட்சத்திரம் இருக்குது, குருவுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்கள். இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி அஷ்டமாதிபதி, பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அந்த இடத்துல குரு இருக்கும்போது. ராகுவோட நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது இந்த வருடத்தில் ராகுவுக்கு குருடைய பார்வை இருக்குது, ராகுவோட நட்சத்திரத்தை குரு பார்க்குறார். இப்போது நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் சரி, திருமணம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குருடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் இருக்காது. சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் வந்து பஞ்சாயத்தில் இருப்பாங்க, திருமண ரீதியாக திருமணமாகி நிறைய பஞ்சாயத்தில் இருப்பாங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லாவே இருப்பாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தசைங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். செவ்வாய் தசைங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. கடந்த 2.5 வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சி இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன்கள் கிடையாது. வேலை ரீதியாக ஏற்றம். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்தோடு ஒரு சில பேருக்கு சம்மந்தப்பட்டு தசை நடத்தினால், இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினால் இந்த வயது காலகட்டத்தில் நிறைய கடன் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருக்குது. அந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இப்போ கிளியர் ஆகும். இப்போ கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தால் அந்த அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும். இப்போ எப்படி கடன் தேவைப்படும் உங்களுக்கு? ஏன்னா விரயத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலை நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். அந்த கடன் உதவி கிடைக்கும். பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த செவ்வாய் தசையில் 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை உங்கள் சுயஜாதக அடிப்படையில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரீங்க ராகு தசையில். 3ஆம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானத்தில். இப்போ குரு பகவான் ராகு பகவானோட கனெக்ட் ஆகிறார். ராகு நட்சத்திரத்தோடவும் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராகுவால் பாதிக்கப்பட்ட நபர்கள், ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணி வேலையே கிடைக்கல, வேலை கிடைக்கும். இல்லை வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையில் ரொம்ப நாளாக இருக்க எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை ரீதியாக ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, அந்த தொழிலில் வளர்ச்சி கொடுக்கல, இது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, ஒரு நாள் வருது ஒரு நாள் போகுது, நிறைய கஷ்டங்கள். சேமிப்பு இல்லைன்னா சேமிப்பு இருக்கும். ஏன்னா ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால, ராகுவோட நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரியில்லை, நிறைய கஷ்டப்பட்டு வரீங்கனாக்கா. ஏன்னா தசாபுத்திங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா 18 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்கும். நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல பலன்கள் அருமையாக உண்டு. இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ நோயில் இருக்கிறீங்களா, நோய் கிளியர் ஆகும். கடனில் இருக்கிறீங்களா, கடன் கிளியர் ஆகும். கடனே இருக்காது, அதிகப்படியாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளே இருக்காது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க, ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஒரு சில பேருக்கு வந்து 31 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும். அந்த திருமணத்தை கொடுத்துரும். 2வது திருமணம், முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி. இந்த காலகட்டங்களில் ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும். தனிநபர்கிட்ட கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். விரயத்தில் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள், மனசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய காலம் சொல்லலாம். முயற்சிகள், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள். இது வரைக்கும் முயற்சியே பண்ணலை, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், இப்போ முயற்சி பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக எந்திரிச்சு ஓடுவீங்க. ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் இந்த ராகு தசையில். 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை சொல்லவே தேவையில்லை. இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை, அதாவது விரையாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. அந்த 9ஆம் இடத்தையே குரு பார்க்கறது இருக்கு இல்லையா, அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி. இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் இருந்து தசை நடத்தி நிறைய பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். அந்த தொந்தரவுகள் இருக்காது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழிலில் இருக்கிறீங்களா, அந்த தொழிலில் லாபத்தை கொடுக்கலையா, லாபத்தை கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதும் அங்கே ராகு இருக்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அருமையான டைம். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான லாபம், பெரிய லாபத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்ல சேமிப்பை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த குருவுடைய தசையில் ஒரு சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லாவே இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு, நல்ல தசை நடக்கிறவங்களுக்கு அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ கஷ்டப்படுறீங்க இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும்.
நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனைகள் தரும். பெருசாக கெடுக்காது இந்த குரு தசை அப்படிங்கிறது. இந்த காலகட்டங்களில் வர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ எல்லாத்துலேயுமே ஏற்றங்கள் தான். குரு பார்க்கக்கூடிய பார்வை 5, 7, 9 3 இடங்களும் உங்களுக்கு சிறப்பான இடங்கள். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 67 வயசுல இருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சனி தசை அப்படிங்கிறது ராசிக்கு 11ஆம் அதிபதி 10 குடையவன், கர்மகாரகன் சனி. இந்த சனி தசையில் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. சனி பகவான் தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், சனி பகவான் தசையால் கடன் பட்டவர்கள், சனி பகவான் தசையால் நோய் நொடி பிரச்சனைகள் இருப்பவர்கள். ஏன்னா சனி தசைங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. எங்கே இருந்தாலும் அதை சொல்லிக்கலாம். சனி தசையில் ஒரு 7.5 சனி வந்திருக்கு. இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய நகர்வுகள் இந்த வருடம் ஃபுல்லாகவே சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 4ஆம் இடத்துல போனால் கூட உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு 7.5 சனினால அந்த அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் சனி தசை அப்படின்னாக்கா. ஏன்னா 7.5 சனி தசையில் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறது. உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க. 86 வயசில் இருக்கிறீங்க, இல்லை 90 வயசு வரைக்கும் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த வயது காலகட்டத்தில் சனி தசை வந்தாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இது வரைக்கும் 7.5 சனியில் பாதிப்பு. இப்போ குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது குருவுடைய பார்வையை அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள், கடன் பிரச்சனை, நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகும். இப்போ கடன் பிரச்சனை இருக்குங்களா, கடன் பிரச்சனை தீரும். குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் சனி பகவான் இருந்து தசை நடத்துச்சு, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது. அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த சனி தசையில். 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. இந்த புதன் தசையில் எப்படி பார்த்தாலும் இந்த தொழிலில் இருந்தால் கடன் இருக்கும், நோய் இருக்கும், ரெண்டுமே கிளியர் ஆகும். இப்போ இந்த குரு பயிற்சினால் தொழிலில் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தியாகும், உடம்புல இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இது வரைக்கும் கொடுத்த பணம் வரலையா, இந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் வரும். முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் போய் கேளுங்க, உடனே கொடுத்துருவாங்க. கடன் கேட்டால் கூட இந்த காலகட்டங்களில் கடன் கிடைக்கும். உடல் உபாதைகள் இருக்காது, நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், மனசு தெளிவாக இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க, மனசில் ஒரு அமைதி இருக்கும், ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதிகப்படியாக தூரதேச பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்து தேடல்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். அதாவது புதன் தசையில் 6 குடையவன் தசை அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கெடுபலன் செய்யக்கூடிய புதன் அவருடைய வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய நகர்வுகள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக. நன்றி.